ஸ்கை இணைய வழியே 12 நாட்கள் அடிப்படை பயிற்சியாகவும், அதனைத் தொடர்ந்து 4 மாதங்கள் சான்றிதழ் கல்வியாகவும் நம் இல்லம் தேடி வந்து அளித்து வருகிறது. இந்த சிறப்பான செய்தியினை நமது உறவுகளிடமும் நட்புகளிடமும் பகிர்ந்து அனைவரும் உடல் நலத்துடன் ஆரோக்கியமாக அமைதியாக வாழ நம்மாலான சிறு உதவியினை செய்வோம். மகரிஷியின் கனவாம் உலக அமைதிக்கு நம்மால் என்ற சிறு தொண்டினை செய்து குருவின் கனவினை நனவாக்குவோம். மேலும் விவரங்களுக்கு kundaliniyoga.edu.in இணையதளத்திற்கு செல்லவும். வாழ்க வளமுடன். தவத்தினை தொடர்ந்து பணிவு என்ற தலைப்பில் சிந்தனை விருந்து வழங்க பேராசிரியர் அருள்நிதி வனஜா வைத்தீஸ்வரன் அம்மா அவர்களை அன்போடு அழைத்து அமர்கிறோம். வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன் அம்மா. நன்றிகள் அம்மா. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு புகழ் வாழ்க, குருவே துணை. சிந்தனை வைக்கும் முன்னதாக இன்று நமக்காக சாந்தி தவத்தை சிறப்பாக வழிநடத்திய பேராசிரியரை வாழ்த்தி மகிழ்வோம். பேராசிரியர் ரேவதி சிவகுமார் அம்மா அவர்கள் வாழ்க வளமுடன். அம்மா அவர்களும் அவர்தம் அன்பு குடும்பமும் அருள் பேராற்றல் கருணையினால் உடல் நலம் நீல ஆயுள் நிறை செல்வம் உயர் புகழ் மெய் ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் அம்மா. பணிவு. ஒரு மனிதன் தனித்துவமாக சிறந்து விளங்கி தன்னிலை தாழாது எப்பொழுதும் அனைவரோடும் நல்ல நட்புடையவராக இருக்க வேண்டுமானால் 5 ஒழுக்கங்கள் அவசியம். அவை பணிவு, உண்மை, தூய்மை, நேர்மை, இரக்கம். இந்த 5ம் 5 விரல்கள் போல. ஒரு விரலில் அடிபட்டால் கூட நம்மால் எதையோ இழந்த மாதிரி தவிப்போம். எந்த செயலையும் சிறப்பாக செய்ய இயலாதோ என்று தோன்றும். பணிவு இல்லாதவர்களிடையே போட்டி, பொறாமை, தற்பெருமை என்ற ஒருவருக்கிடையே ஒருவருக்கு வெறுப்புணர்ச்சி அதிகரிக்கும். ஒரு முறை கை விரல்களுக்கிடையே சண்டை. அவற்றில் யார் பெரியவர் என்ற தகராறு முற்றியது. கட்டை விரல் சொன்னது, நான் தான் முக்கியம். குட்டையாக இருந்தாலும் நான் இன்று எந்த வேலையும் நடைபெறாது. வெற்றிக்கு என்னையே உயர்த்தி காட்டுகின்றார்கள் என்று தன்னை பற்றி புகழ்ந்து கூறியது. ஆள்காட்டி விரல், நான் தான் தீர்மானம் செய்வேன். நான் காட்டும் திசையிலேயே மற்றவர்கள் செல்ல வேண்டும். நான் பிறரை ஆட்டி படைப்பேன். நான் விரலை கீழே நீட்டினால் உட்கார வேண்டும், மேலே உயர்த்தினால் எழ வேண்டும் என்றது. இதை பார்த்த நடுவிரல் சிரித்தது. நான் உங்களை எல்லாம் விட உயரமானவன். நான் நடுநாயகனாகவும் இருக்கிறேன். எனவே நான் தான் பெரியவன் என்றது. மோதிர விரல் சிரித்து, நீங்கள் எல்லாம் வீண். என்மேல்தான் தங்கம், வைரம் போன்றவற்றை மோதிரமாக அணிக்கின்ற என்றதோடு எல்லோரும் சுண்டு விரலை பார்த்து கேலி செய்தன. சுண்டு விரல் செய்வது அறியாது இறைவனிடம், நான் ஏன் என்னை ஏன் படைத்தாய்? நான் எதற்கும் பயனில்லையா? பணிவாக இருப்பது தவறா என்றது. கடவுள் சுண்டு விரலிடம், நீ ஒன்றும் சாதாரணமானவன் அல்ல. மக்கள் கடவுளை, அதாவது என்னை வணங்கும் போது நீதானே முதலில் என் பார்வையில் படுகின்றாய். மற்ற விரல்கள் கண்ணுக்கு தெரிவதில்லை. நீதான் என் அருகில் இருக்கிறாய் என்றார். அது மட்டுமா, மனிதர்கள் எண்ணும் போது கூட உன்னிடம் இருந்து தொடங்குகின்றார்கள். அதனால் நீதான் முதல்வனே, வருந்தாதே என்றது. எனவே என்றும் போல பணிவுடன் இரு என்றார் கடவுள். அதை கேட்ட சுண்டு விரல் மகிழ்ந்தது. தற்பரமை எங்கு முடிகிறதோ அங்குதான் பணிவு பிறக்கிறது. பழங்கள் இருக்கும் கிளை எப்பொழுதும் கனத்தில் தாழ்ந்து வளைந்து இருக்கும். எனவே எப்பொழுதும் அடக்கத்துடன் பணிவுடன் இருக்க வேண்டும் என்கிறார் ராமகிருஷ்ண பரமஹம்சர். பணிவு என்பது அடிமையின் குணம் அல்ல, தாழ்மையின் சின்னமும் அல்ல. அது உயர்ந்த பண்பின் அறிகுறி. குடும்ப உறுப்பினர்கள் பெரியவர்களிடம், பெற்ற மக்களிடம், கணவன் மனைவி இடையே, குரு சிஷ்யனிடையே என ஒருவருக்கு ஒருவர் இடையே விட்டு கொடுத்ததோடு பணிவாக இருந்தால்தான் உறவு சிறக்கும். குறளில் இதை பணிவுடையான் இன்சொல்லான் ஆதல் ஒருவருக்கு அணியல்ல மற்ற பிற என்கிறார். எப்படிப்பட்டவரிடமும் பணிவுடன் இனிய சொற்களை பேசுவது ஒருவனுக்கு ஆபரணமாகும் என்கிறார்.
மற்ற எந்த அணிகலன் அணிந்தாலும் அது அணிகலன் ஆகாது என்கிறார். அதாவது நமது வாழ்க்கையை பார்க்க சொல்கின்றார். எந்த இடத்துல ஒரு ஒரே மனப்பான்மை கொண்டவர்களாகவா எல்லாரும் இருக்கிறார்கள்? ஒரு குழுவாக, ஒரு சக பணியாளர்களிடம் வேலை செய்யும்போது கூட எப்படி நடந்து கொள்கிறோம்? முதலாளியிடம் ஒரே மாதிரியாகவா நடக்கின்றோம்? சமயங்களில் கொஞ்சம் பெருமையாகவும், திமிர் பிடித்தவராக மாறும்போதுதான் நாம் உயர்வது தடுக்கப்பட்டு நிறுத்திவிடப்படுகின்றது. எப்பொழுதும் பணிவு ஒரு குழுவாக செயல்படுது. ஊக்கமளிக்கின்றது. நல்ல வேலை செய்வதில் பெருமை கொள்வது நல்லது. அது நம்மை ஊக்குவிக்கும். ஆனால் அதுவே சுய முன்னணியாக விடக்கூடாது. அது தற்பெருமையாக விடும் அல்லவா? நமது மனம் அலைபாயக்கூடியது. நல்ல மனநிலையில், அமைதியான நிலையில் சிறப்பாக செயல்படும் போது மனம் நன்றாக இருக்கும். நான் எனும்போது நம்மிடம் 6 தீய குணங்களும் எழுச்சி பெறுகின்றன. எனவேதான் மகான்கள் எதையாவது ஒன்றை கற்றுக்கொண்டே இருப்பார்கள். அதை மக்களுக்கு வழங்கியும் வருவார்கள். நமது ஆசான் அவர்கள் வாழ்க்கையில் நடந்த அனைத்தையும் நமக்கு முன் உதாரணமாக வழங்கியுள்ளார்கள். எதற்கு? நம்மை வழிநடத்த. கோவில் திருவிழாவில் தாயை பிரிந்த கன்று அம்மா என்று அலறிய போது எந்த ஓர் உயிரினத்திற்கும் துன்பம் தரக்கூடாது என்பதையும், எண்ணத்தால் ஏற்படும் விளைவுகளையும், சினத்தினால் உண்டாகும் விளைவுகளையும், அவற்றை நல்ல முறையில் மாற்றி அமைக்கும் பயிற்சி முறைகளையும் நமது அருள் தந்தை நமக்கு கொடுத்துள்ளார்கள். நமக்கு முன் மாதிரியாக வழி நடத்துகின்றார்கள். எதற்கு? நாம் எவ்வளவு தூரம் விஞ்ஞானத்தில் வளர்கின்றோமோ அந்த அளவிற்கு நமது நடத்தையிலும் பணிவிலும் வீழ்ச்சி அடைந்து கொண்டே வருகின்றோம். பணிவு என்பது தாழ்மையின் சின்னம் அல்ல, த உயர்ந்த பண்புகளின் அறிகுறி. தாழ்மை என்ற சொல்லின் மனதின் தனிமை பணிவு. அடுத்தது ஒழுக்கமற்ற தன்மை, ஏழ்மை, பாவர்ட்டி. இந்த 3ஐயும் மாற்றிக்கொள்ளுதல் அவசியம். இந்த 3ஓடு ஒப்பிடும்போதுதான் பிறரை விட நம்மை விட முக்கியமானவர்கள் என்ற சிந்தனை மனதில் ஓடிக்கொண்டே இருக்கின்றது. இது நம்முடைய திறமைகளை குறைத்து மதிப்பிடுவது ஆகும். ஆனால் வாழ்க்கையில் சிறந்தவர்களாக வேண்டுமெனில் தாழ்மையில் சிறந்தவர்களாக இருக்க வேண்டும் என்கிறார் ரவீந்திரநாத் தாகூர். தாழ்மையில் இருங்கள், யாருக்கும் தீங்கு செய்யாதிருங்கள், நேர்மையாக இருங்கள், குருவுக்கு முழுமையாக கீழ்ப்படியுங்கள், தன்னலத்தை விட்டொழியுங்கள் என்கிறது பகவத்கீதை. பணிவை யாரிடம் கற்றுக்கொள்ள வேண்டும்? நமது முன்னாள் ஜனாதிபதி அப்துல் கலாம் ஐயா அவர்கள் ஜனாதிபதியாக இருந்த சமயத்தில் சென்னையில் ஒரு சபாவில் பாடகர்களுக்கு விருது வழங்கும் விழா. பரிசு வழங்க பெறும்போது அன்பர்களுக்கு பற்றி அவர் 2 வார்த்தையாவது பேச வேண்டும் அல்லவா? அவர்களை பற்றி விவரம் தேவை. அவர் என்ன பண்ணாரு? தானே இறங்கி அந்த ஒவ்வொரு அன்பரிடமும் தகவலை சேகரித்தார். ஆனால் அவர் நினைத்திருந்தால் அவர் இருந்த இடத்திலேயே அவர்களை வரச் சொல்லி அந்த விவரத்தை பெற்றிருக்கலாம். அல்லது யாரோ ஒருவர் மூலமாக அந்த தகவல்களை பெற்றிருக்கலாம். ஆனால் அவர்கள் செய்தது தானாக இறங்கி அவர்களிடம் சேகரித்தார். பணிவோடு இருப்பவர்கள் மற்றவர்களுக்கு மரியாதை காட்டுவார்கள். அவர்கள் மற்றவர்களை தங்களை பாராட்ட வேண்டும் என்று எதிர்பார்க்க மாட்டார்கள். அதற்கு பதிலாக மற்றவர்கள் மேல் உண்மையான அக்கறை காட்டுவார்கள். அவர்களிடம் இருந்தும் கற்றுக்கொள்ள விரும்புவார்கள். இது நமக்கானது. மகரிஷி சொல்வது, மனிதன் என்பவன் தான், சமுதாயம், இயற்கை என்று இவற்றின் கூட்டு என்கிறார். ஒரு சமயம் ஔவையார் ஒரு மணமக்களை வாழ்த்தும் போது சொன்னது கவி இது. வரப்பு உயர நீர் உயரும், நீர் உயர நெல் உயரும், நெல் உயர குடி உயரும், குடி உயர கோல் உயரும், கோல் உயர கோன் உயர்வான் என்கிறார். அப்ப ஒருவருடைய உயர்வு என்பது வரிசையாக கூறுகிறார் பாருங்க. அந்த ஒருவருடைய உயர்வு குடும்பம், சமுதாய உயர்வு வரைக்கும் சென்று எவ்வளவு சொத்து என்பதையும், நாமும் சமுதாயம் வேறு வேற அல்ல, அதாவது கோன் அரசன் வரைக்கும் எளிமையாக இதில் எடுத்துக்கொண்டுள்ளார். ஒவ்வொருவரும் இந்த சமுதாயத்தின் சொத்து என்பதையும், நாமும் இந்த சமுதாயம் வேறு வேற அல்ல என்பதை ஔவையார் கூறியுள்ளார். ஒருவரின் பணிவு, குடும்பத்தில் பணிவு எது? நமது மகரிஷி அழகாக நமக்கு விளக்கியுள்ளார்கள். தேவைகள் 3 தேவை அப்படிங்கிறார். என்னென்ன தேவைன்னா, அதுல நமக்கு விட்டு கொடுத்தல், சகிப்புத்தன்மை, தியாகம், இந்த 3ம் இருக்கும்போது அந்த குடும்பம் சிறப்பானதாக திகழும் என்பதை தான் அப்படி கவியாக ஔவையார் அதை விளக்கியுள்ளார்.
இந்த சமுதாயம் அதை ஆளுகின்ற அரசன் வரை சிறப்பாக செயல்பட வைக்கும் என்கிறது. எடுத்துக்காட்டியவர்கள் தான் மகான்கள். இந்த உலகத்துக்கு 1330 குறள்களை எழுதிய திருவள்ளுவர் பெருமான் தன் மனைவி வாசகி அம்மையார் இறந்தவுடன் அவரது 2 அடி கவி 4 அடியாக மாறியது. அவருக்காக வாசகி அம்மையாருக்காக எழுதியது. அடியிற்கினியாலே அன்புடையாளே படிச்சொல் தவறாத பாவாய் அடி வருடி பின் தூங்கி மின்னெழும்பும் பேதாய் இனிதாய் என் தூங்கு மென்கண் இரவு என்று கூறுகிறார். அது வாசுகி அம்மையார் இறந்த பின்பு எழுதியது. எவ்வளவு அந்யோன்யம்! அந்த பணிவு கவியாகி வெளிவந்தது. இன்று அவர் இயக்கி எழுதிய போது மனைவிக்காக ஒரு நாள் அவர்கள் வாழ்க்கை துணையை போற்ற வேண்டும் என்பதற்காக நமது மகரிஷி ஆகஸ்ட் 30 மனைவி நல வேட்பாக அன்னை லோகாம்பாள் இருக்கும் பொழுதே கொண்டாடி மகிழ்ந்தார். அதை எல்லா வருடமும் கொண்டாட வேண்டும் என்று தொடர்ந்து கொண்டாடப்பட்டும் வருகின்றது. நாளை ஆகஸ்ட் 30 மனைவி நல வேட்பு நாள் எல்லா மன்றங்களில் கொண்டாடப்படும். அப்பொழுது கூறப்படும் கவி இது: பெற்றோரை, பிறந்தகத்தை, பிறந்த ஊரை விட்டு பிரிந்து வந்து பெருநோக்கில் கடமை அறம் மாற்ற பற்றற்ற துறவி என குடும்பத் தொன்றேற்று பண்பாட்டின் அடிப்படையில் என்னை பதியாய் கொண்டான். நற்றவத்தால் என் வாழ்க்கை துணையாகிய பெண்மை நலநோக்கில் அன்போடு கருணை இவையினை கொண்டு மற்றவர்க்கும் தொண்டாற்றும் மாண்புமிக்க எந்தன் மனைவியை நான் மதிக்கின்றேன், வாழ்த்தி மகிழ்கின்றேன் என்று மகரிஷி இது அன்னை லோகாம்பாளுக்காக அன்னை மனைவியை உயர்வை போற்றுகின்ற கவியாக எழுதினார். இந்த கவியை கூறும் பொழுது எவ்வளவு ஆண்களில் கண்களில் கண்ணீர் வரும். பணிவு என்பது இருவருக்கும் இடையே நல்ல நட்பை, அன்பை பெருக்கும். மேலும் இதை பார்த்து வளரும் தலைமுறையினர் பெண்மையை போற்றி மதிப்பார்கள். அப்படிப்பட்ட இல்லாளை கொண்ட நாயன்மார் கதை இது. இளையான்குடி நாயனார். இளையான்குடி என்ற ஊரில மாறனார் பிறந்தார். அவர் தில்லையில் உள்ள கடவுள் மீது தீராத அன்பு கொண்டவர், மிகப்பெரிய செல்வந்தர். இறைவனின் அடியார்கள் யார் வந்தாலும் அவர்களுக்கு அறுசுவை உணவு அளிப்பவர். இதனால் அவரை குபேரர் போல இறைவன் ஆக்கி வைத்திருந்தார். ஒரு காலத்துல அவருடைய செல்வம் அனைத்தும் குறைந்து விட்டது. ஒரு தொண்டருக்காவது உணவு அளிக்கக்கூடிய நிலைமையில கூட இல்லை. அவர் அன்று இரவு நல்ல மழை. அவர் இரவு படுக்க செல்ற நேரம் யாரோ கதவை தட்டினாங்க. அப்பொழுது அவர் என்ன பண்ணாரு, கதவை திறந்து பார்த்தார். ஒரு துறவி நின்றிருந்தார். மனைவியிடம் துறவிக்கு அமுது படைக்க சொன்னார். மாறனார் மனைவி வயலுக்கு சென்று புதிதாக விதைக்கப்பட்ட நெல்லை வாரிக்கொண்டு வாருங்கள், உணவு தயாரிக்கலாம் என்றார். கொட்டும் மழையில் மாறனார் மழை நீரில் மிதந்திருந்த நெல் முளைகளை வாரிக்கொண்டு அடுப்பெரிக்க வீட்டின் கூரையில் இருந்த மரச்சட்டங்களையும் கலந்து உண்ண கருக்கி வீட்டின் அருகில் இருந்த கீரைகளையும் பறித்து கொடுத்தார். வெற்றையெல்லாம் வைத்து தனது பக்குவத்தை வைத்து மாறனாரின் மனைவி அறுசுவை உணவுகளை தயாரித்து இறைவனாக இருந்தவரை எழுப்பினார். எழுப்பிய போதுதான் தெரிந்தது அது ஜோதி பிளம்பாக காட்சியளித்தார் இறைவன். அப்ப இவர்களுடைய தொண்டின் பெருமையை அப்பொழுது போற்றினார் இறைவன். மணக்கண் தம்பதியாக தொண்டு செய்ததை. இப்ப அது அப்ப இயற்கையே இறைநிலையாக இருக்கின்ற உண்மை உணரும் போது எத்தகைய சூழ்நிலையிலும் அன்பே பெருக்கெடுத்து ஓடும். அப்ப நல்ல அமைதியான மனநிலையில் எந்த ஒரு குறைபாடாதும் நமக்கு தோன்றாது. ஆனால் அடுத்தவரின் தவறை சுட்டி காட்டும் போது அது தாழ்வு மனப்பான்மையாக உண்டாகும். கடவுள் நாம் அனைவரிடமே இருக்கின்றார். ஒருவர் மற்றவரை விட சிறந்தவர் என்று கூறுவதற்கு எந்த காரணமும் இல்லை. நாம் அனைவருமே வேறுபட்டவர்கள் தான். ஒரு பூவில 2 இதழ்கள் இருந்தாலும் ஒரே மாதிரியா இருக்கு. ஒரு வயிற்றுல பிறக்கக்கூடிய 2 குழந்தைகளை கூட ஒரே மாதிரி இல்லைங்க. ஆனால் தாய் தனது அனைத்து குழந்தைகளின் தனித்துவமான பலங்களையும் பலவீனங்களையும் புரிந்து கொள்வதைப் போல இயற்கை அன்னையும் அவ்வாறே புரிந்து நம்மளை வழி நடத்துகின்றது. வால்மீகி ஒரு பெரிய கொள்ளைக்காரர் தான். அவரின் குருவான நாரத முனி மீது முழு நம்பிக்கை அவரை பெரிய முனிவராக மாற்றியது. அவரை நினைவு கூறுகின்றோம். தியாகம், மன்னிப்பு, இரக்கம், சகிப்புத்தன்மை, உண்மைத்தன்மை அனைத்தும் பணிவிற்கு முழுமையான பண்புகளாகும். சமூகத்தில் அமைதி நிலவ வேண்டும் என்றால் அதற்காக பாடுபடுபவர்கள் நேர்மையாகவும்
பணிவாகவும் இருந்தல் அவசியமாகின்றது. ஒரு காலத்தில் வாய்மையே சான்றோர்களின் வாய்ச்சொல்லாக இருந்ததால் அது என்றும் வென்றது. உண்மையை அறிஞர்களின் உறைவிடமாக நிலைத்தது. பணிவு பண்பாக இருந்ததால் அது உயர்ந்தது. எல்லோருக்கும் நன்றாம் பணிதல் அவருள்ளம் செல்வார்க்கே செல்வம் தகைத்து என்கிறார் வள்ளுவர். பணிவு என்பது பணிவான நடத்தை அனைவருக்கும் நல்லது. ஆனால் செல்வம் மற்றும் செல்வாக்குள்ளவர்களுக்கு அது மேலும் ஒரு செல்வமாக அமையும். அந்த பண்பு அவர்களிடம் செல்வத்தை அழகுபடுத்துவதோடு நன்மை பயக்கும் பண்பாக அமையும் என்கிறார் வள்ளுவர் பெருமான். பூரியில தாலிசா மொஹபத்ரா அப்படின்னு ஒரு பக்தர் வசித்து வந்தார். பகவான் ஜெகநாதன் மீது அளவு கடந்த பக்திங்க அவருக்கு. அவர் பூஜை செய்பவர். அவருக்கு எல்லாமே அந்த இறைநிலைதான் என்று வாழ்ந்து வந்தவர். ஒரு நாள் அந்த ஊர் அரசர் ஜெகநாதர் கோவிலுக்கு வந்தாரு. அரசர் இறைவனை தரிசித்து விட்டு பிரசாதமாக கடவுள் மேல் இருந்த மாலையை பெற்றுக்கொள்வார். அன்றும் பூஜை செய்பவர் அந்த அரசர் கோவிலுக்கு வருவதற்கு சற்று முன்பே எல்லா பூ மாலைகளும் இறைவன் திருமேனியிலிருந்து கலைந்து விட்டார். தற்பொழுது அரசர் வந்த காரணத்தால் என்ன பண்ணாருன்னா, பூஜை செய்பவர் தன் கழுத்துல இருந்த அந்த மாலையை எடுத்து இறைவனின் மேல் போட்டுவிட்டு அதை பிரசாதமாக கொடுத்தார் அரசருக்கு. அரசர் அதுல பார்த்தா ஒரு பெரிய நீல முடி இருந்தது. அவருக்கு சந்தேகம் வந்தது. எப்படி கடவுளுக்கு முடி இருந்தது? இதுவரைக்கும் ஜெகநாதருக்கு முடியே இல்லையே அப்படின்னு. அரசர் அந்த பூஜை செய்பவரை கூப்பிட்டு கேட்டார். எப்படி இதுல முடி வந்தது? உன்னுடைய மாலையை கொடுத்தியா அப்படின்னு. இல்ல நான் கடவுள் மேல இருந்த மாலையை தான் கொடுத்தேன் அப்படின்னு பூஜை செய்பவர் செய்தார். அப்படியானா நாளைக்கு நீ எனக்கு இந்த கடவுள் மேல பூரி ஜெகநாதருக்கு முடி இருக்குங்கிறத காமி அப்படிங்கிறார். இவர் ரொம்ப பயந்துட்டே பூஜை செய்பவர் படுத்துக்கிறார். அரசனுடைய கனவில் கடவுள் தோன்றி அவர் பூஜை எண்ணெய் தலையில இருக்கிற பெரிய முடிய நீ இதுவரைக்கும் பார்த்தது இல்லையா அப்படின்னு கேட்கிறார். அரசர் சொல்றாரு, இல்லையே பார்த்தது இல்லையே அப்படின்னு. உனக்கு சந்தேகம் அது இதுவா ஒட்ட வச்சிருக்கியா அப்படின்னு பூஜை செய்பவர்கிட்ட கேட்கிற மாதிரி கனவு. அவர் சொல்றாரு, இல்ல இது கடவுளோட உண்மையான முடி அப்படிங்கும்போது அதை இழுத்து வேணாலும் பாருங்கங்கிறார். கனவுல அரசர் இழுத்து பார்க்கிறாரு. இறைவன் திருமேனியிலிருந்து ரத்தம் சொட்டுகிறது. அப்ப கடவுள்ல இருந்து கலைந்து மறுநாள் பூஜை செய்பவரிடம் மன்னிப்பு கேட்டார். கால்களில் வருடி மன்னிப்பு கேட்டார். என்னை மன்னித்து விடுங்கள். இப்பொழுது எனக்கு புரிந்தது பகவானுக்கும் பக்தனுக்கும் வித்தியாசம் இல்லை என்று. தன் பக்தன் ஒரு துன்பம் என்றால் இறைவன் பொறுத்து கொள்ள மாட்டான் என்பதை என்றார் அரசர். இறை சிந்தனையுடன் இருப்பவர்களின் பணிவில் இறைவன் உள்ளான். இதைதானே தெய்வம் மனுஷ ரூபேனே என்பார்கள். நாம் எந்த பதவியில் இருந்தாலும் மக்களுக்கு தொண்டு செய்வதற்காக தான் இந்த பதவிகள் ஏற்படுத்தப்பட்டுள்ளதே தவிர அதிகாரம் செய்வதற்கு அல்ல. அதிலும் அருள்துறையில் உள்ளவர்கள் பணி அன்புடன் நடந்து கொள்ளும் போதுதான் கொண்டு வந்த வினை தொண்டு செய்தாலும் போகும் என்ற சொல்லுக்கு இணையாக நடந்து கொள்ள வேண்டும் என்கிறார் நமது அருட்தந்தை அவர்கள். மனிதன் பழக்கத்திற்கும் விளக்கத்திற்கும் இடையே போராடும் ஜீவன் என்கிறார் ஆசான். நம் வாழ்க்கையில் பின்பற்றும் பழக்கத்திலிருந்து விளக்கத்திற்கு மாறுவது சிறிது கடினமே. ஆனால் அவற்றை தாண்டி நம்முடைய பழக்கங்களை நற்பழக்கங்களாக மாற்றிக்கொள்ளும் போது வாழ்க்கை இனிமையானதாக அமையும். பழக்கத்திற்கும் கூர்ந்த விளக்கத்திற்கும் இடையே உலகில் மனிதரெல்லாம் போராடுகின்றனர். பழக்கத்தை வளர்த்த மக்கள் மாற்றுவது கடினம். பாலர்களின் நற்பழக்கம் பலன் விளைவிக்கும் எனில் என்கிறார் நமது மகான் கவியர். அதாவது சிறு வயது முதலே நல்ல வழக்கங்களை நற்பண்புகளை கற்றுக்கொண்டால் அவை எளிதாக அவர்களின் வாழ்வில் இயற்கையாக அமைந்துவிடும் என்கிறார் நமது அருட்தந்தை அவர்கள். அதை வலியுறுத்தியும் கூறுகின்றார். மதிப்புகளை தராத கல்வியும் மதிப்புகளை தராத வாழ்க்கையும் காலப்போக்கில் பயனற்றதாக போய்விடும். முழுமையான கல்வி என்பது நுண்ணறிவு பயிற்சியோடு மன தூய்மையும் ஆன்மீக நெறிகளையும் கற்பிப்பது என்கிறார் டாக்டர் ராதாகிருஷ்ணன் அவர்கள். வாழ்க்கையில் அறம் முக்கிய இடத்தை பெறுகின்றது. அதே சமயம் பொருளும் இன்பமும் முக்கியம் தாங்க. பொருளையும் இன்பத்தையும் அறத்தின் அடிப்படையில் தர்ம வழியில் சம்பாதிக்க வேண்டும். அறம் என்றால் என்ன? மன தூய்மை, மொழி தூய்மை, செயல் தூய்மை என்ற மூன்றிலும் முழுமையாக இருத்தல்.
உள்ளத்தில் உண்மை ஒளி உண்டாகில் வாக்கினிலே ஒளி உண்டாகும் என்கிறார் நமது மகாகவி பாரதியார் அவர்கள். மனதில் தூய்மை ஏற்பட்டால் பேச்சிலும் செயலிலும் தூய்மை உண்டாகிவிடும். அறம் இம்மைக்கும் மறுமைக்கும் நன்மை நமக்கு துணையாகிவிடும். அறம் என்பதை நமது மகான் ஒழுக்கம், கடமை, ஈகை என்கிறார். இந்த மூன்றையும் கொண்டு இருப்பவரிடம் பணிவுடைமை, அடக்கம், இன்சொல் என மூன்றும் இயல்பாக அமைந்துவிடும். நான் என்ற அகங்காரம் இன்மையே அடக்கமாகும். இந்த அடக்கம் ஒருவரிடம் ஏற்பட்டு விட்டால் அதுவே மிகச்சிறந்த செல்வமாகவும் அவருக்கு திகழும். இந்த பூமியின் மேல் உட்கார்ந்து கொண்டிருக்கிறோம் இல்லையா? நம்ம அதை என்ன பண்றோம்? நல்ல மண்ணை தோன்றோம். அது மட்டுமா பண்றோங்க? எவ்வளவு பிளாஸ்டிக் கழிவுகளை நம்ம போடுறோம், அது மேல வீசுகின்றோம். அவை மக்காது, அது மக்கி போகாது அப்படின்னு நமக்கு தெரியும். அதனால் இருந்தாலும் அது மட்டும் இல்ல, அந்த பிளாஸ்டிக் போட்ட இடத்துல மண்ணு பயனே நல்ல பயனே நமக்கு தராது. அந்த அளவுக்கு அது செயலை நம்ம தூய்மைப்படுத்தி விடுகின்றோம். அதனால்தான் ஆனாலும் அந்த பூமாதேவி என்றையாவது ஒரு நாள் நம்ம இந்த தேவையில்லை, இது இந்த மாதிரி என்னை துன்பப்படுத்துகிறான்னு தள்ளி விட்டிருக்கா? இல்லையா? அதனால்தான் பெருமைக்கு பூமாதேவியை நமக்கு கூறுவார்கள். அதுபோல நாமும் அவ்வளவு பொறுமையோட இருக்க வேண்டும். அதனால்தான் அறியாமல் தவறு செய்பவர்களையும் ஏற்றுக்கொண்டு விட வேண்டும். பெரும் பொறுமை இழந்து பொறாமைப்படும் போது அது வஞ்சம் வரைக்கும் கொண்டு சென்று விடுகின்றது. பொறுமை ஒரு மாபெரும் ஆற்றலையும் வலிமையையும் நமக்கு அளிக்கும். ஒரு பேராசிரியர் கூறியதுங்க, நான் என்கின்ற இருமாப்பு என்னை பற்றி தவறாக சொன்னால் சினம் வருகிறது எனக்கு. என்ன ஆகுமோ என்கின்ற பயம் அடுத்தது நம்மளை தொட்டிக்கொள்ளும். சிவனத்தோடு அடுத்து என்ன ஆகும் போகுது அப்படிங்கிற ஒரு பயம் வருது. என்னால முடியுமோங்கிற ஒரு சந்தேகமும் தாழ்வு மனப்பான்மை ஆட்டோமேட்டிக்கா என்கிட்ட வந்துருது. அதோடு நேர்மறையான எண்ணங்கள், நல்லதே நினைக்க மாட்டோம். அதுக்கப்புறம் ஒவ்வொரு செயலுமா இது நடக்குமா, இது நடக்குமா, இது நடக்குமா, அந்த எண்ணம் வலிவு பெறும்போது அது நிச்சயம் செயலுக்கு வராமல் அப்படியே போய்விடுகின்றது. அப்ப தவறாக நினைத்துக் கொள்வார்களோ என்ற ஒரு தயக்கம் வேற, கவலை, சந்தேகம். இத்தனைக்கும் காரணம் எதுங்க? எனது என்கின்ற ஆணவம் தானே. ஒரு சின்ன கதையோட நிறைவு செய்து கொள்கிறேன். ஒரு பெரிய தேக்கு மரத்தோப்பு. அங்க சில நாணல் மரங்கள் அழகா அப்படியே இருக்குது. சின்ன சின்ன காற்று வீசும் போதெல்லாம் இந்த நாணல் மரங்கள் அழகா அப்படியே வளைஞ்சு நெளிஞ்சு மேலே ஏறுது. தேக்கு மரம் எதுக்குமே அசையல, அப்படியே இருக்கு. ஒரு சமயம் நல்ல மழை, புயலோட மழை. இந்த தேக்கு மரம்லாம் இது வரைக்கும் அந்த காற்றை பார்த்ததே கிடையாது. அதனால என்ன ஆகுது, அதெல்லாம் சாயுது, அடியோடு அப்படியே பேர்ந்து விழுந்துருது. அதுக்கு முன்னாடி இந்த தேக்கு மரம் இந்த நாணல்கள் எல்லாம் பார்த்து சிரிக்குது. ஒண்ணு சின்ன காத்துக்கு கூட உன்னால தாங்க முடியலையே, எப்ப பாரு வளைஞ்சு நெளிஞ்சு இருக்கிறேன், நாங்கெல்லாம் எப்படி ஸ்ட்ராங்கா நிக்கிறோம் பாரு. ஆனா இப்ப எல்லாம் என்ன, அடியோடு பொத்துன்னு எல்லாம் விழுந்துருச்சு. அப்ப இந்த நாணல் அப்பவும் அமைதியாக இருந்தது. அப்ப அந்த தேக்கு மரம் விழுந்துட்டு சொல்லித்து, உன்ன மாதிரி நான் வளைஞ்சு நெளிஞ்சு பழக்கப்படுத்தி இருந்தேன்னா இன்னைக்கு இந்த பெரிய மழைக்கு கூட என்னால எழுந்து நின்றுக்க முடியல அப்படின்னு. ஆனால் எதற்கும் பணிவாக இருக்கும் நாணல் மரமே உறுதியாக இருந்தன. எனவே பணிவு எப்ப வரும்? என்னை நான் அறியும் போது. அதற்கு அகத்தாய்வு ரொம்ப அவசியங்க. நான் என்கின்ற எண்ணம் வரும்போதெல்லாம் எதனால இது வருகின்றது என அகத்தாய்வு தொடர்ந்து செய்யும் பொழுதுதான் அங்கே எண்ணம் தான் சொல்லாக செயலாக வடிவு பெறுகின்றது. அப்ப எண்ணம் வரும்பொழுதே அங்கேயே அதை அகத்தாய்வு செய்யும் போது மற்ற களங்கங்கள் இருந்து நம்மளால விடுபட முடியும். அங்க அமைதி. எங்கேயாவது ஒரு இடத்துல சினம் தலை தூக்கும் போது வாழ்த்த எப்படிப்பட்டவர்களும் மேலும் இருக்கக்கூடிய சினம் பணிவாக நமக்கு அமைந்துவிடும். அந்த பணிவு நம்ம கிட்ட வந்துடுச்சுன்னா வாழ்க்கையில எந்த இடத்துலயுமே நம்மளால உயர்த்தி குரலை பேச முடியாது. ஆட்டோமேட்டிக்காவே அந்த பணிவு தன்மை நமக்கு விடும். அந்த தன்மையை நமக்கு கொடுத்த குரு பிரானுக்கு காணிக்கையாக்கி விட்டு எனது நல்லதொரு வாய்ப்புக்கு நன்றி கூறிக்கொள்கிறேன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.
வாழ்க வளமுடன். சிறப்புங்கம்மா. பணிவு பற்றி ரொம்ப பணிவா ரொம்ப அழகா சிந்தனை இருந்தது. மிக்க நன்றிங்கம்மா. நன்றிகள் அம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். சிறப்பான சிந்தனை வழங்கிய அன்பு பேராசிரியர் அருள்நிதி வனஜா வைத்தீஸ்வரன் அம்மா அவர்களும் அவர் தம் அன்பு குடும்பமும் அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீலாயுள், நிறை செல்வம், உயர்ப்புகள், விஞ்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். மிக்க நன்றி அம்மா. வாழ்க வளமுடன். ஸ்கை ஆன்லைன் மெடிடேஷன் தினசரி நிகழ்வுகள் பற்றிய அறிவிப்புகள். காலை 5 மணி மகரிஷியின் பாடல்கள், காலை 5:30 தவம், தொடர்ந்து காலை 6 மணி முதல் 7 மணி வரை வீடியோ ஆடியோவில் உடற்பயிற்சி வகுப்பு இடம்பெறும். அதை பார்த்துக் கொண்டே நாம் செய்யலாம். மாலை 6 மணி மகரிஷியின் பாடல்கள், மாலை 6:25 மாலை காயகல்பம், மாலை 6:30 தவம், மாலை 7 மணி சிந்தனை, மாலை 7:30 உலகநல வாழ்த்துடன் நிறைவு. பிரதி சனி மாலை தவத்தினை தொடர்ந்து 7 மணி முதல் 7:30 மணி வரை ஐயம் தெழுதல் நிகழ்வு நடைபெறும். பிரதி ஞாயிறு மாலை 7 மணி முதல் 7:30 மணி வரை சிறப்பு சிந்தனை நடைபெறும். உலகநல வாழ்த்து. உலகமெல்லாம் பருவமழை ஒத்தபடி பெய்யட்டும், உழவரெல்லாம் தானியத்தை ஒப்புடனே பெருக்கட்டும், பல தொழில்கள் புரிகின்ற பாட்டாளி உயரட்டும், பகுத்துணர்வில் தொகுத்துணர்வு பண்பாட்டை உயர்த்தட்டும், கலகங்கள் போட்டி பகை கடந்த ஆட்சி நடக்கட்டும், கல்லாமை கடன் வறுமை களங்கங்கள் மறையட்டும், நலவாழ்வை அளிக்கும் மெய் ஞான ஒளி வீசட்டும், நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும், நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும், நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். மனமகிழ்வோடு இன்றைய நிகழ்வினை நிறைவு செய்து கொள்வோம். அனைவருக்கும் நன்றி. வாழ்க வளமுடன்.